வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி வந்து 6ஆம் வகுப்பு தமிழில் பருவம் 2 இயல் 2, அதாவது 5வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் ஆசாரக்கோவை. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியொடு ஒப்புரவு அற்ற அறிதல் அறிவுடைமை ஒள்ளினத்தாரோடு நாட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. சரியா? ஸோ இது வந்து யார் பாடினது அப்படின்னா பெருவாயின் மொழியார் பாடிய ஒரு பாடல். சரிங்களா? பெருவாயின் மொழியார் 8 ஒழுக்கங்களாக அவர் கூறுவது எதனை கேட்கலாம். சரிங்களா? ஸோ அது கேட்கலாம். அது எது அப்படின்னா ஆசாரக்கோவை. சரிங்களா? ஸோ அடுத்து 8 நல்லொழுக்கத்தை பற்றி கூறும், அதை தான் கொடுத்துருக்காங்க. 8 நல்லொழுக்கத்தை பற்றி கூறும் ஒரு நூல் அப்படின்னா அது ஆசாரக்கோவை. ஆசாரம் கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. இதோட ஆசிரியர் பெருவை மொழியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். சரிங்களா? இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. சொல்லும் பொருள் பாருங்க. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு செய்தும் உதவி. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ புக் பேக் பார்த்துங்க. ஆல்மோஸ்ட் புக் பேக் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு. இது வந்து ஆரிதாரம் ஆறாரோ, ஸோ அந்த மாதிரி பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டு அந்தளவுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்து சொல்லும் பொருள் பார்த்துக்குங்க. நந்தவனம்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, பார் அப்படின்னா உலகம், இழைத்து அப்படின்னா செய்து, நூல்வெளி. இது வந்து புக் பேக் கொடுத்துருக்கிறது. தாளாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் அப்படின்னா நாக்கு. சரிங்களா? ஆட்டு நாக்கால் ஆட்டுவதாக, அதாவது தாள் ப்ளஸ் ஆட்டு தாளாட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழர் பெருவிழா. இயற்கையோடு இணைந்து வாழ்வார். தமிழின் வாழ்க்கை முறையில் ஒன்று. இந்த வாழ்க்கையை வந்து மலை கடவுள்களை வந்து கடவுளாக வணங்குறாங்க, இயற்கையை கடவுளாக வணங்குறாங்க. ஓகேவா? பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள் அப்படின்னும் உழவர் திருநாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. சரிங்களா? நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தை திருநாள் வந்து பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இது வந்து 2 முதல் 4 நாட்கள் வரை நடக்கும். மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் இது இருக்குது. சரிங்களா? இது வந்து மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? போகி திருநாள் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். சரிங்களா? அந்த நாளை தான் போகி அப்படிங்கிறாங்க. பொங்கலை வந்து பொங்கி வருவது தான் பொங்கல் அப்படிங்கிறாங்க. ஸோ பொங்கி வருவதுங்கிற ஒரு நிகழ்வு. ஸோ அதவே அந்த திருவிழாவுக்கு பெயராகவும் வைத்திருக்காங்க. சரிங்களா? பொங்கலில் தை 2ஆம் நாளை வந்து திருவள்ளுவர் தினம். தை முதல் நாள் திருவள்ளுவர் தொடக்கம் அப்படின்னும், 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது மாடு அப்படின்னா நம்மளுக்கு செல்வம்னு ஒரு பொருளும் குறிக்கும். ஸோ மாடுன்னு கேட்டுட்டு அதுக்கான பொருள் என்னன்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. மாடு அப்படின்னா செல்வம் என்ற ஒரு பொருளையும் குறிக்கும். அடுத்து இயல் 2. இது வந்து தமிழர் பெருவிழாவை சொல்லப்படுறது. அங்கே மேலே இருக்கு இல்லையா, அதுக்கான பாட்டு. சரிங்களா? நன்றி அறிதல் பொறையுடைமை. ஸோ அந்த இதை பாட்டு அந்த இதெல்லாம் செஞ்சது. ஓகேவா? ஸோ அடுத்து மாட்டுப்பொங்கல் நாளில் வந்து சில ஊர்களில் வந்து மஞ்சு விரட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். சரிங்களா? மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவு, காளை கட்டி, இன்னும் நிறையா பேர்லாம் இருக்குது. இங்கே சில பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருவள்ளுவர் ஆண்டை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ண இப்போ நடப்பாண்டோட 33 கூட்டணும். பாருங்கள். இப்போ வந்து நடப்பாண்டு எத்தனை? சரியாக 2024. அதோட 31 கூட்டினோன்னா 2055. சரிங்களா? ஸோ அதுதான் அறுவடை திருவிழாவுக்கு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச பகுதிகளில் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி. இங்கே மகா சங்கராந்தின்னு போட்டிருக்கு. மகர சங்கராந்தின்னு தான் அழைக்கப்படுவாங்க. ஓகேவா? ஸோ பஞ்சாப் பாண்டியத்தில் லோரி அப்படின்னு அழைக்கிறாங்க. பஞ்சாப் பாண்டியத்தில் என்ன அழைப்பாங்க கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இல்லைன்னா அறியப்படுகிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? லோரி. சரியா? ஸோ அதே மாதிரி குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அறுவடை திருநாளை உத்தராயன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த புக் பேக் பார்த்துக்குங்க. புக் பேக் பஸ் ஈஸியாக தான் இருக்கும். பழமையானது என்று அந்த லாஸ்ட் பயிர் பாருங்களேன். பழையன என்று வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். ஸோ இதை கொடுத்து சரியான தொடரை கண்டறியன்னு கொடுத்துட்டு இதை ஒரு ஆப்ஷனில் வைப்பாங்க. ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். மற்போலி சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மவர்மன். அதனால தான் அவனுக்கு மாமல்லன், அதனால தான் மாமல்லன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது.
இங்கே வந்து 5 ரதங்கள் உள்ளதுனால இந்த இடத்துக்கு வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நரசிம்மவர்மன் வந்து தந்தையின் பேர் வந்து மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா? அடுத்து உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல தோன்றுவது தான் சிற்பங்கள். சிற்பங்கள் வந்து புடைப்புச் சிற்பங்கள் அப்படி நினைக்கிறாங்க. அதாவது புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு முன்னாடி பார்ப்போம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா முன்னாடி மூஞ்சி, கை, கால் அது மட்டும் தெரியாத மாதிரி பின்னாடி போக தெரியாமல் ஐ மீன் ஒரு சிலை வந்து முழு சிலையாக இல்லாமல் செவுத்தில் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் புடைப்புச் சிற்பங்கள். கொஞ்சம் புடைச்சிட்டு இருக்கிறது அதுதான் புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம். இங்கே வந்து 4 வகையான கலைகள் இருக்குது. அது என்னென்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்புச் சிற்பங்கள். நல்லா கவனிங்கப்பா. இதே இந்த கட்டுமான சம்மந்தமான ஒரு இருக்கு இல்லையா? சிற்பங்கள், கல்வெட்டுகள் அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. அதில் வந்து 2024 குரூப் 4 என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ராஜராஜ சோழனுக்கு எந்த கோயிலை பார்த்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு ஆர்வம் தோன்றியது அது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ராஜஜோடீஸ்வரம்னு ஏதோ சம்திங் ஒரு கோயில் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எதில் வருதுன்னா அதெல்லாம் வந்து இந்த ஒரு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான். ஸோ அப்போ இதை படிச்சிங்கன்னா இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துங்க. இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து திருக்குறள் பாருங்களேன். விருந்தும் புறத்தார் தானுண்டால் சாவா மருந்தனினும் வேண்டாவற்று அன்று. ஸோ இதை வந்து திருக்குறள், அதாவது இது வந்து நம்மளுக்கு டாப்பிக்கில் கவர் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கங்க. 1க்கு 10 தடவை கூட ரீட் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் லைனை மட்டும் கொடுத்துட்டு அதான் கொஸ்டின் கேட்கலாம். மாற்றி கொடுத்துட்டு சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு. 2024 குரூப் 4 இப்போ நடந்த குரூப் 4ல் கூட இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. அதாவது திருக்குறளோட செகண்டு அந்த 3 சீர் இருக்கும் இல்லையா? 2வது 1.5 அடி அந்த அரை அடியை மட்டும் கொடுத்துட்டு அதை மாற்றி கொடுத்துட்டு சரியான தொடரை கண்டறிகிறன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முக்கால்வாசி பேத்துக்கு அது என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு திருக்குறளோட லாஸ்ட் பாட்டம் ஆஃப் த லைன் பாருங்களேன். ஒப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. இப்போ நோக்க குலையும் விருந்துக்கு பதிலாக விருந்து நோக்க குலையும், இல்லை நோக்க குலையும் விருந்து, இல்லை அப்புறம் வந்து குலையும் நோக்க விருந்து, இல்லை விருந்து குலையும் நோக்க அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நோக்க குலையும் விருந்துங்கிறது நமக்கு திருக்குறள் படிச்சிருந்தா தெரியும். சரிங்களா? ஸோ மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே போதும். ஓகேவா? அதாவது மோர்ந்து பார்த்தா அனிச்ச மலருங்கிறது வாடி போயிடும். அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்குப்பா. அது நம்ம லைட்டாக முகர்ந்து பார்த்தாலே அது வந்து மறைஞ்சு போயிடும். அது மாதிரி தான் மனிதரில் வந்து அவங்களுக்கு முகம் மாறுமாறே தெரிஞ்சு போயிடும். உயிரினோட உள்ளம் வந்து வாடி போயிடும். அதாவது நம்ம பேசும்போதே ஹாப்பியாக பேசுகிறோமா இல்லை துன்பத்தோடு பேசுகிறோமாங்கிறது நம்ம மூஞ்சி பார்த்தே அவங்களோட முகம் மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கல்லாமை சம்மந்தமாக நிறைய இருக்குது. ஸோ இதையும் கேட்கலாம். இதெல்லாம் சிலபஸில் கவராக ஒரு டாபிக் தாப்பா. ஸோ பார்த்துங்க. அடுத்து நல்லா பாருங்களேன். இது அடுத்த குறள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குறள். களவினால் ஆகி ஆக்கம் அளவறிந்து அது போல கெடும். அதாவது களவு மூலம் ஒரு தேடி பொருள் வந்து பார்க்க வளர்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து கெட்டு போயிருமாமா. அதாவது வேகமாக அழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ களவினால் பெறும் பொருள் என்னவாக மாறும், இல்லை வளருவது போல தெரிந்தாலும் அழிந்துவிடும் எது அப்படி கேட்கலாம். சரிங்களா? எது களவின் மூலம் சேர்க்கப்பட்ட பொருள். ஓகேவா? அடுத்து ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கு விடும். சரிங்களா? ஸோ இந்த திருக்குறளில் திரும்ப ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திரும்ப நம்ம ரீட் பண்ணுறதுனால திரும்ப வாசித்து பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்பா. 1க்கு 10 தடவை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அடுத்து மனப்பாடம் வேண்டியது தேவையில்லை. இப்போ இன்கேஸ் நில்லாது நீங்கி விடுங்கிறத எல்லாருமே கொடுத்துட்டு பொருள் கேட்கலாம். சரிங்களா? இல்லைனா ஒரு அந்த 4 சீரை ஒரு பக்கமும் 3 சீரை ஒரு பக்கம் கொடுத்து பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ திருக்குறளில் கொஷின் நிறைய அளவு கேட்டுருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்தப்போ நிறைய கொஷின். சரிங்களா? திருக்குறள்லேருந்து ஒரு 5லேருந்து 6 கொஷின் பக்கத்தில் திருக்குறள்லேருந்து வந்துச்சு. ஸோ அப்போ அதனால் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறள் வந்து நான் போனேன் 6th பருவம் 1 அந்த இலக்கியம்னு இருக்கு இல்லையா? அது 6th பருவம் 1 2வது இயலில் இது மாதிரி திருக்குறள் இருக்கும். நாங்கள் வந்து நோட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். திருக்குறள் கொடுக்கல. ஏன் அப்படின்னா திருக்குறள் வந்து ஜஸ்ட் அது பொருள் இதை தான் அப்படியே ரீட் பண்ணுறது தான். அதில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருக்குறளை படிங்க, அதை பொருளை படிங்க. ஜஸ்ட்டு திரும்ப ஒரு 5க்கு 6 தடவை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது ஞாபகம் இருக்க மாதிரி. அதாவது அந்த லைனை பார்த்தீங்கன்னா அந்த லைன் தப்பாக இருக்குது நேராக இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் போதும். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ பார்த்தா இதுதான் கரெக்டு அப்படிங்கிற சொல்ல தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? ஸோ இதோட இயல் 5 அதாவது பருவம் 2 2வது இயல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரிங்களா? ஸோ இது சம்மந்தமான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நன்றி.